ஹலோ கைஸ், வெல்கம் டு itaste. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கடையில் இருக்கோம். இது வந்து ராயல் ஃபுட்ஸ் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க நாட்டுக்கோழி சட்டிக்கறி. சட்டியில் தான் இங்கே அந்த நாட்டுக்கோழியெல்லாம் சமைக்கிறாங்க. உள்ளுக்கு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி அப்படியே ஒரு 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 10 சட்டியில் அப்படியே சும்மா தக்கன்ட்டு கிச்சனில் அப்படியே நாட்டுக்கோழி வெந்துக்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ராயல் ஃபுட்ஸோட லொக்கேஷன் சங்ககிரியில் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா சங்ககிரி டு சேலம் போகிற ரோட்டில் அந்த டோல் தாண்டின உடனே ராயல் ஃபுட்ஸ் ஹோட்டல் இருக்குது. இதோட கூகுள் மேப் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ரைஸ் வித் நாட்டுக்கோழி. இந்த நாட்டுக்கோழி வந்து நம்ம முன்னாடியே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிடணும். கிலோ கணக்காக தான் தராங்க, ஓகேவா? கிலோ கணக்காக, கிலோ வந்து 1000 rupees அப்படிங்கிற ப்ரைஸுக்கு அவங்க செஞ்சு கிலோ கணக்காக தராங்க. ஸோ வாங்க போய் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நான் டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். என் கடி ஜோக்கு மட்டும் கட் பண்ணிங்க, தொண்டையிலே கடிச்சு வச்சுருவேன். இது என்ன ரெண்டு? ஓ, இது சூப்பு, இது குழம்பா? ஓகே. ஸோ டு பிகின் வித் வந்து சூப் கொண்டு வந்து கொடுத்துறாங்க. கிருஷி இதை பிடி, பறந்துடும், இதையும் பிடி. டீ கப்ஸ் கைஸ். இது வந்து சூப். பார்க்கவே ரசம் மாதிரி இருக்கு கைஸ். ரசம் கன்சிஸ்டன்சி நல்ல சூடாக இருக்குது கைஸ். சட்டியில் அப்படியே சும்மா சுட சுட இப்போ இறக்கி சூப் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப் குடிக்க போகிறோம். நல்லா இருக்கு. பெப்பர் தூக்கலாக இருக்கு கைஸ். தூக்கலான பெப்பர், சூப்பரான சூப்பு. எனக்கு வர சளி கைஸ். இந்த சூப்பை குடிக்கும் போது அப்படியே மூக்கில் அடைச்சி போன மூக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று வருதுல்ல? ஆமாம். நல்லா மஞ்சள்லாம் நிறையா போட்டிருக்காங்க. சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்தேன், கிச்சனில் பார்த்தேன், சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணி குக் பண்ணுறாங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. கருவேப்பிலை இருக்குது. கருவேப்பிலை இருக்குது. ஒரு சூப்பரான சூப். ஸோ நம்ம வந்து 1000 rupeesக்கு சட்டிக்கறி ஆர்டர் பண்ணியிருக்கோம். 1 kg சட்டிக்கறி, அது வந்து 1000 rupees. ஸோ சட்டிக்கறியில் சூப் வந்துடும், குழம்பு வந்துடும், அது இல்லாமல் வறுவல் வந்துடும். ரைஸ் வந்து நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். ரைஸ் என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ கடைசியாக சாப்பிட்டு முடித்தோன்னா உங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூப் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இளநீர் சர்பத் குடிச்சு எங்கள் அப்பா இளநீர் சர்பத் போட்டிருந்தாரு. அதுவும் நைட்டு கோல்டாக குடிச்சு எனக்கு கொஞ்சம் கோல்டு வந்து மூக்கு முறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சூப்பை குடித்தோன்னு நல்லா இருக்கு, அப்படியே செம்மையாக இருக்கா? ஃப்ரெஷ் ஏர் நல்லா இருக்கு. இது வந்து சட்டிக்கறி இல்லையா? ஸோ டேஸ்ட்டு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரைஸு ஓ, எப்படி என்ன கணக்கு? ஒரு குண்டா கணக்கா? அரை கிலோ கொண்டு வாங்க. கிளி பரோட்டா இருக்குதா? பரோட்டாலாம் இல்லை, கிளி பரோட்டாலாம் இல்லை. சப்பாத்தி, தோசை. சரி, ரைஸ் மட்டும் கொண்டு வாங்க. இந்த சட்டியோட செஞ்ச சட்டியோடு அப்படியே கொண்டு வந்து வைக்கிறாங்க.
ஓகே, ரைஸ் சொல்லியிருக்கோம். ஸோ ரைஸ் வந்து ஹாஃப் கேஜி 1 கேஜி அப்படியா? ஹாஃப் கேஜி 1 கேஜி கணக்கில் தான் ரைஸ் தராங்க. ஸோ ரைஸும் சொல்லியிருக்கோம். ரைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ரைஸ் வந்துருச்சு, நான் ரைஸ் சர்வ் பண்ணலாம். சரி, ஒரு பிடிக்கிறதுக்கு ரெடியா? ரெடி. போதும். நீ குழம்பு ஊற்றிக்கோ. எங்கள் அப்பாவுக்கு ப்ராப்பர் மெத்தடில் ஊற்றிக்கவே தெரில கைஸ். நம்ம ஊற்றிப்போம் அப்படி. ஓகே, சட்டி கறி. சட்டி வந்து எடுத்து ஏதோ 1 கிலோ கறி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குழம்போட நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த குழம்புக்கும் ரைஸுக்கும் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் ஒரு செகண்ட். ஏண்டா அப்பாவுக்கு மட்டும் லெக் பீஸ் கிடச்சிருச்சு, நம்ம லெக் பீஸ் எடுத்துப்போம். விட மாட்டியே. ஓகே, நல்ல ஒரு குழம்பு. அந்த மஞ்சளோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. சின்ன வெங்காயம், மஞ்சள் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப ஸ்பைசினஸ் இல்லை, ஏன்னா மீடியமான மைல்டாக இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு நாட்டுக்கோழி டேஸ்ட். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் உப்பு வச்சுருக்காங்க, நம்ம வேணும்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரசத்தோட சேர்த்து சாப்பிட போகிறோம். இது கோல்டாக இருக்குது. ரசம்டா? ரசம் ட்ரை பண்ணலாம், ரெண்டு ஊற்றி. ஸோ கைஸ், நான் அதில் கிரேவியோட கொஞ்சம் அந்த ரைட்டாக அந்த உப்பு பத்தாததுக்கு உப்பு போட்டதுக்கு அப்புறம் அந்த டேஸ்ட் பயங்கரமாக என்னன்னு சொல்லுது. பா, ஒரு சூப்பர் சான்ஸ் இல்லாத ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. வாவ், நாட்டுக்கோழி குழம்போட ரசத்தை ஊற்றி சாப்பிடுங்களேன், சூப்பராக இருக்கு. அப்படியா? ஸோ மீட் சாப்பிட்டு பார்க்கலாம். மீட் வந்து நிறைய எலும்பு இருக்குது. பட் ஸ்டில் அந்த மீட் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவே செஞ்சுருக்காங்க. அந்த ஹீட் பார்க்கணும். நம்ம அந்த அடுப்புக்கு பக்கத்துலேயே போய் நிற்க முடியல, அந்தளவுக்கு விறகு அடுப்பு வச்சு ஹீட், அவ்வளோ ஹீட்டில் சமைக்கிறாங்க. ஓ, அந்த டேஸ்ட்டுக்கு கொடுத்தாங்கடா, அதோட இது சூப்பராக இருக்குது. நீ இது போட்டு சாப்பிடு பாரு. இது போடுங்கப்பா. தேங்க்யூ. இல்லை, இதை நான் கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆமாம். ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபுட், செம்மையாக இருக்குது. நான் என்ஜாய் பண்ணி பொறுமையாக சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு வந்துட்டு தயிர் தனியாக கொடுத்துருக்காங்க, தாளித்த தயிர் தனியாக கொடுத்துருக்காங்க, ரசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். கிருஷி பேசு. இல்லை, கிருஷி வந்து ஆர்வமாக சாப்பிட்டுட்டு இருக்கான், அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ ஒரு சூப்பர் ஃபுட், ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஒரு கோழி 1 கேஜி சிக்கன்லேயே எங்களுக்கு வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியல. அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் பேக் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நம்ம வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறது தான். சட்டிக்கறி வேணுமா, சிந்தாமணி இருக்குது, அப்புறம் பள்ளிப்பாளையம் இருக்குது. பட் நீங்கள் வந்து குழம்பு ப்ளஸ் சூப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் சட்டிக்கறியாக இது பண்ணிக்கலாம். இல்லை ட்ரையாக வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பள்ளிப்பாளையம் ஆர் சிந்தாமணி. ஸோ இதில் நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணும்போதே சேவலாக போடுங்க, இல்லாட்டி தோலை உரிச்சு போடுங்க, அப்புறம் வெடக்கோழியாக போடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெடக்கோழினா அந்த முட்டை விட்டுற ஸ்டேஜ், அந்த இருக்க அந்த பொட்டைக்கோழி வந்து இன்னும் டேஸ்ட் வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜெனரலி அதுதான்.
பட் ஒருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கிற மாதிரி அவங்க வந்து சேவல் எனக்கு சேவலாக வேணும் அப்படின்னுவாங்க. பட் எல்லாமே ஒரே ரேட் தான். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ரேட் தான். 1 kg நாட்டுக்கோழி 1000 rupees வருது. ரைஸ் ½ kg வந்து 100 rupees வருது. தயிர் வந்து 20 rupees. 50. தயிர் வந்து ஒரு சட்டியில் தயிர் தராங்க, அது 50 rupees. அந்த சட்டி இவ்வளோ பெருசு இருந்துச்சு கைஸ். ரசம் தராங்க, ரசம் வந்து எவ்வளோடா 20 rupees. ரசம் தராங்க, ரசம் 20 rupees. ஸோ நம்ம எல்லாமே தனித்தனியாக வாங்கிக்கணும். எல்லாமே தனித்தனி சார்ஜஸ் இன்க்ளூடிங் பிளேட்டுக்கும் பிளாஸ்டிக் கப்புக்கும் எல்லாமே சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நெவர்தர்லெஸ் ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. 1 kg 1000 rupees அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம். பட் நீங்கள் மற்ற ஹோட்டல்ஸ்க்கோ ரெஸ்டாரண்ட்ஸ்க்கோ போனீங்கன்னா 200 grams தருவாங்க, 200 rupees தருவாங்க, 180 rupees தருவாங்க. ஸோ எல்லாம் ஒரே ரேட் தான். நம்ம 1 kgன்னு பார்க்கும்போது 1000 பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் திஸ் இஸ் அன் ஆவரேஜ் ரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு குட் ஃபுட், வித்தியாசமான ஒரு டேஸ்ட். நிறையா சின்ன வெங்காயம், நிறையா மஞ்சள் போட்டு செய்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு டேஸ்ட். டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்துருங்க. ஆர்டர் கொடுத்தா அது மட்டுமே தான் செய்கிறாங்க. இங்கேயும் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலாம். பட் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் ஒரு 1.5 மணி நேரம் to 2 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு கிவ் அ கால் அண்ட் ஆர்டர். அப்புறம்டா ஸோ கைஸ் இன்னைக்கு நைட் எனக்கு வந்து ஜாலி கைஸ். ஏன்னா எங்கள் அம்மாவோட காஞ்சி போன தோசையும் மொக்க சட்னியும் சாப்பிட்ற தேவையில்லை. இதை சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? ஆமாம். அப்பா தி கிரேட் எஸ்கேப். சரி, உனக்கு அந்த சாப்பாடும் கிடைக்காதுடா. ஐயோ நோ ஹேட்ரட் அம்மா. சரி, ஜோக் சொல்லி முடிச்சிரு. ஸோ கைஸ் இன்னைக்கோட கடி ஜோக் என்னன்னா, ஒருத்தர் வந்து காய் வாங்க போனாராமா. அந்த கடையில் போய் காய் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு அதுக்கு வந்து கிச்சி மூட்டினாராமா. ஏன் கிச்சி மூட்டினாரு? ஏன்னா காயெல்லாம் அழுகுதரக்கூடாதுல்ல. காய் அழுகக்கூடாது, அதனால கிச்சி மூட்டினாராம். ஸோ இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பாய் ஃப்ரம் மை டேஸ்ட்.